இப்போ என்ன சப்ஜெக்ட் சார் டிராயிங் பண்ண போகிறோம்? இப்போ நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் கார்ன் டிராயிங், தமிழில் மக்காச்சோளம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீண்ட அது பாருங்க லென்த்தாக ஒரு ஓவல் ஷேப் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த மக்காச்சோளத்தில் ஸோ நிறைய அந்த பற்கள் போன்ற அமைப்பு இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நம்ம வந்து இப்போது இந்த மாதிரி பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி ஒவ்வொரு ஓவல் ஷேப்பாக வந்து இது போல் ட்ரா பண்ணிக்கோங்க. சரி ஸ்டூடெண்ட், இப்போ வந்து உள்ளே வந்து அந்த மாதிரி பார்ட்டிஷன் ஒரு ஷேப் வந்து அந்த சைஸ் வந்து போடலைன்னா உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஷேப் கரெக்டாக இருக்காது சார். ஆமாம், ஏன்னா ஈவனாக எல்லாமே வந்து அந்த வளைவாக வந்து அந்த ஷேப் வந்து உங்களுக்கு வராது. ஸோ இந்த மாதிரி பார்ட்டிஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வளைவுகள் வந்து அழகாக வரும். இப்போ பாருங்கள் எல்லாம் ஈவனாக ஒரே சைஸில் இருக்கிற போல் அழகாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து அந்த மக்காச்சோளத்தை சுற்றி வந்து அதனுடைய இலைகள் வந்து ஒட்டி இருக்கிற மாதிரி இப்போ வந்து நம்ம ட்ரா பண்ணலாம். இப்போ நம்ம இந்த ட்ராயிங் வந்து ஒரு பென்சில் ட்ராயிங் தான். ஃபுல்லாக வந்து இந்த டுட்டோரியல் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பென்சில் ட்ராயிங் தான். ஸோ அந்த இலை வந்து அதை சுற்றி ஒட்டி இருக்கிற மாதிரி வந்து இப்போ நம்ம வந்து ட்ரா பண்ணுறோம். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் ட்ரா பண்ண போகிறோம். இப்போ லெஃப்ட் சைடு அண்ட் அந்த ஷேடிங் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ ரைட் சைடும் வந்து நம்ம இந்த லீஃப் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? எஸ் சார். ஓகே, ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. ஸோ ஸ்நாக்ஸுக்கு கூட எடுத்துகிட்டு போகலாம். ஈவினிங் ஃபுட்டாகவும் சாப்பிடலாம். நிறைய இடங்களில் அது வந்து நல்லா வந்து ஃபுட்டுக்காக நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதே போல் நம்ம எந்த ஒரு ஃபுட்டுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அழகாக வந்து இப்போ அடுத்தடுத்தது அந்த லீஃப் ஏரியாவை வந்து நம்ம அழகாக ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம், மக்காச்சோளம் என்ன கலரில் இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லோ கலர். ஓகே, ஸோ இந்த ட்ராயிங்கை நீங்களும் ட்ரை பண்ணுறீங்களா? எஸ் சார். ஓகே, ஸோ தேங்க்யூ. நீங்களும் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.